என்னடா எப்போ பாரு இவன் பலவீனம்னு சொல்கிறான்னு. நான் இதுக்காகவே அதை சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லோரும் என்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவீங்க. என்னன்னா ஃபஸ்ட்டு அப்பா ஆனோன்னு ஒன்று உடஞ்சேன், மாமா ஆன ஒன்று உடஞ்சேன், அப்பா ஆனதுக்கப்புறம் உடஞ்சேன், இப்போ அம்மாவும் ஆன உடனே இன்னும் ரொம்ப உடஞ்சிட்டேன். எனக்குள்ளே நிறைய பயம் வரும். இந்த பயம் என்னை சாப்பிட விடாது, தூங்க விடாது. எப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே பயம்னு ஒன்று வருதோ அது அவனை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடும். எனக்குள்ளே வருகிற பயம்லாம் எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன, எங்கள் அண்ணனை, எங்கள் அக்காவை எல்லாரையும் பேர பிள்ளைங்கள வரைக்கும் ஒரு குறை இல்லாமல் பாதுகாத்தேன். எங்கள் அப்பா எல்லாத்தையும் செஞ்சாங்க. அப்பொழுது அதுக்கு அடுத்தது எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தைரியம். எங்கள் அம்மா திடீர்னு உடஞ்சி விழுந்த உடனே, ஆண்டவரே என்ன சொல்கிறது, மோசே சொல்கிறது போல், எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறது போல், ஆண்டவரே நான் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன்னா இல்லையா, பிரசங்கம் பண்ண தெரியும் ஆண்டவரே. ஆனால் ஊழியம் என்றது வேறு, பிரசங்கம் என்றது வேறு. நான் பிரசங்கம் பண்ணிடுவேன். எந்த சூழ்நிலையில் எங்கே நின்னாலும் பிரசங்கம் பண்ணிடுவேன். ஆனால் இந்த இடத்துல போய் இந்த காரியத்தை இந்த ஒழுங்கின்படி இந்த காரியங்களை இப்படிலாம் செய்யணுன்னா அது என் தகப்பனை போல் என்னால் செய்ய முடியாது. அது என்னுடைய தாயின் ஆலோசனை இல்லாமல் என்னால் செய்ய முடியாது. நான் உடஞ்சி போய் உட்கார்ந்த இந்த வேளையில் ஆண்டவர் என் தாயை மீண்டும் பலப்படுத்தி நம் மத்தியிலே அல்லேலூயா. அவங்க நான் அம்மா கிட்ட போன வாரம் கூட அம்மா நான் பேசணுன்னா சொல்லி நிறைய பேர் வந்து நான் சொன்னான், நீ ஏன் அம்மா பேச விடுறேன்றாங்க. நான் பேச விடலைங்க. அவங்க அதாவது பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தவங்க திடீர்னு சும்மா உட்காருனா அவங்களால முடியுமா? முடியாது. ஆனால் இன்றைக்கி நான் பேசுனா கூட அவங்க பேச முடியல. ஏன்னா அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்ச நாளில் அவங்க அந்த ஸ்ட்ரெயின் இதெல்லாம் பலவீனெல்லாம் போயிடுச்சுன்னா மீண்டும் பழையது மாதிரி அவங்க எழும்பி வந்து சிங்கத்தை போல கர்ஜித்து என்னை மத்தியில் பிரசங்கிப்பாங்க. ஓகே, என்ன சாட்சி என்றால், கடந்த வாரம் திங்கட்கிழமை எனக்கு போதகர் என்கிற பதவியிலிருந்து ஒரு உயர்வு, ரெவரண்ட் ஆர்டினேஷன் எனக்கு கிடைச்சது. பாஸ்டர் அப்படின்றதுலேருந்து ரெவரண்ட் என்கிற ஒரு ஆர்டினேஷன். நான் எதையுமே எங்கள் அப்பா போல், நான் இதை பெருமைக்காக சொல்ல, எங்கள் அப்பா மாதிரி எதையுமே நான் தேடி போகல. ஏன்னா பைபிள் காலேஜ் கூட நான் தேடி போகல, நான் விரும்பியும் போகல. எங்கள் அப்பா கட்டாயப்படுத்தி தான் நான் நினச்சேன். போயிட்டு ஒரு மாதத்தில் திரும்பி ஓடி வந்தேன். ஆனால் திரும்பவும் ஆண்டவர் என்னை கூப்பிட்டு போனார். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு அழைப்பு இருக்குதுன்னு. அழைப்பை முடிச்சுட்டு வந்த உடனே என் கூட படித்தவன்லாம் பைபிள் காலேஜ் முடித்த உடனே பாஸ்டர்னு போட்டுக்கிட்டான். ஆனால் எங்கள் அப்பா பாஸ்டர்லாம் கிடையாது, பிரதர். என்னைக்கு நான் உனக்கு பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுக்குறேனோ அப்போ தான் நீ பாஸ்டர். நான் 2005 பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். 2015 தான் எங்கள் அப்பா எனக்கு பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்தாங்க. 10 வருஷம் நான் பாஸ்டர் ஆர்டினேஷனுக்காக வெயிட் பண்ணி அதை பெற்றுக்கொண்டேன். இப்போது 2015 நான் பாஸ்டர் ஆர்டினேஷன் பெற்றுக்கொண்டேன்னா, இப்போ 2026 ரெவரண்ட் ஆர்டினேஷன் நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு 10 வருஷம் கழிச்சு தான், எதுவும் அனுபவம் இல்லாமல் நான் பெற்றுக்கொள்ளேங்க. அல்லேலூயா. எடுத்த நேராக போன உடனே எனக்கு பிஷப் சர்டிஃபிகேட். அன்னைக்கு எல்லோரும் நிறைய பேர், பாஸ்டர் நீங்கள் பிஷப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். பிஷப் ஒன்றும் ப்ராசஸாக தான் போகணும். எங்கள் அப்பா எனக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்றும்
ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போ. எடுத்த உடனே அங்கே வைக்காத, அகல கால் வைக்காத. நீ ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு போ. ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஸோ இந்த 10 வருஷம் கழித்து இந்த வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு ரெவரண்ட் ஆர்டினேஷன் கொடுத்துருக்கிறார். இன்னும் 10 வருஷம் நான் ஜீவனோடு இருப்பேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு பிஷப் ஆர்டினேஷனையும் கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்த நன்மை. அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறது ஒரு ஆசீர்வாதங்க. எடுத்த உடனே காசை கொடுத்து வாங்கிக்கிறது ரொம்ப ஈஸி தான். யாருன்னா வாங்கிக்கலாம். இன்றைக்கி கூட நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் நீங்கள் பைபிள் காலேஜ் முடிச்சிங்கன்னா நாளைக்கே உங்கள் பேரை போட்டு இவங்களுக்கு ஒரு ரெவரண்ட் ஆர்டினேஷன் கொடுங்க, இவங்களுக்கு ஒரு பிஷப் ஆர்டினேஷன் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. இட்ஸ் ஈஸி. ஆனால் அனுபவத்தின் மூலமாக போகணும். ஊழியம் என்பது ஒரு அனுபவம் போகணும். ஊழியத்தில் உனக்கு என்ன அனுபவம்? எங்கள் அப்பா எனக்கு அப்படி தான் ட்ரெயின் பண்ணாங்க. என்ன தான் பெத்த பிள்ளையாக இருந்தால் கூட பிரதர்னா பிரதர். ஆனால் பாஸ்டர் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவே என்னை பாஸ்டர் தான் சொன்னாங்க. பாஸ்டர் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அப்பாவே என்னை பாஸ்டர் தான் சொன்னாங்க. ஆகையினால் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.